श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा कृति. पुष्पपद्धति श्लोकं 338. नाकौकसां शमयितुं परिपन्थिवर्गान् नाथे पदं त्वयि निवेशयितुं प्रवृत्ते त्वत्संश्रितां विजहतस्तुलसीं वमन्ति பிரஸ்தானகாஹளரவான் பிரதமம் த்விரேஃபாஹா. பதபதார்த்தம். ஹே பாதுகே, வாராய் பாதுகையே. நாதே, ஸ்ரீ ரங்கநாதனானவர். நாகௌகசாம், தேவதைகளுடைய. பரிபந்தி வர்கான், சத்ருக்களின் கூட்டங்களை. ஷமயித்தும், போக்கடிப்பதற்கு. துவயி, உன்னிடத்தில். பதம், திருவடியை. நிவேஷயித்தும், வைப்பதற்கு. பிரவருத்தே சதி, ஆரம்பித்த பொழுது. துவத் சம்ஸ்ரிதாம், உன்னை அடைந்திருக்கின்ற. துளசீம், துளசியை. விஜகதா, விடா நின்று கொண்டு. த்விரேஃபாஹா, வண்டுகள். பிரதமம், முதலில். பிரஸ்தான, பிரயாண காலத்திற்காக இருக்கின்ற. காஹள, காஹள வாத்தியத்தினுடைய. ரவான், சப்தங்களை. வமந்தி, உண்டு பண்ணுகின்றன அப்படின்னு சாய்க்கிறார். அதாவது இப்போ போன ஸ்லோகத்தில் தேவர்கள் எல்லாம் கவலை இல்லாமல் இருக்கிறதுக்கு யார் காரணம்னா பெருமாளோட திருவடி தான். அதனால் அவள் பூக்களை கொண்டு வந்து சமர்ப்பிக்கிறா அப்படின்னு பார்த்தோம். இப்போ அந்த மாதிரி அவளுக்கு ஒரு வேளை அந்த தேவர்களுக்கு ஒரு சத்ருவோட கூட்டத்தினால ஒரு பிரச்சனைன்னு வரும்பொழுது அப்போ என்ன பண்ணுவா, பெருமாளோட திருவடியில் தான் அவள் சேவிச்சு சரணே சரணின்னும் துணிவு பூண்டேன்னு சேவிப்பாள். அப்போ காப்பாற்றுறதுக்காக பெருமாள் இப்போ கிளம்பணும். அப்போது அந்த தேவதைகளுடைய சத்ருக்களின் கூட்டங்களை போக்கடிப்பதற்கு அப்படின்னு பெருமாள் கிளம்பணும்னா முதல்ல என்ன பண்ணணும்னா பாதுகையை சாத்திக்கணும். முதல்ல அவர் திருவடியில் பாதுகையை சேர்த்துக்கணும். அப்போ தான் அவர் வெளியில் விஜய யாத்திரை கிளம்ப முடியும். அப்படி அவர் பாதுகையை சேர்த்துக்கணும் அப்படின்னும் பொழுது பார்த்தான்னா பாதுகை மேலே நிறைய துளசி மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய ஸ்லோகங்களை பார்த்துருக்கோம். விதவிதமான பூக்களானது சமர்ப்பிக்கப்படுறது பெருமாளோட திருவடிக்கு. அதனால் அது பாதுகையும் சேர்றதுன்னு. இப்போது இதில் துளசின்னு எடுத்திருக்க நிறைய பூக்கள் பாதுகையின் மேலே இருக்குது. இப்போ அத்தனை பூக்கள்லேயும் இப்போ பாதுகை மேலே பெருமாள் திருவடி சேரணும் அப்படின்னா அந்த பூக்களை மெதிச்சுண்டு சேர்த்துக்க முடியாது. அதனால் அந்த பூக்களெல்லாம் நகுத்திட்டு இப்போ பாதுகை மேலே திருவடி சேர்க்கணும் அப்படின்னா அப்போ என்ன ஆகும், பெருமாள் அந்த திருவடியை சேர்க்கும் பொழுது அந்த பூக்களை சுற்றி இருக்கக்கூடிய வண்டுகளுக்கு அது ஒரு கஷ்டமான வேலை. இப்போ அந்த பூக்களை பிரிஞ்சு இப்போ நகுந்து போயாகணும். ஏன்னா பெருமாள் இப்போ பாதுகையை சாத்துன்னு கிளம்பி போகிறார் அப்படின்னும் பொழுது அந்த பூக்களை விட்டு பிரிஞ்சாக வேண்டிய கட்டாயம் வந்துடுறது இந்த வண்டுகளுக்கு. அப்போ அந்த வண்டுகள் அந்த இடத்துலேருந்து கிளம்புறது. அந்த அந்த ஒரு அடி நம்ம இப்போ நடக்கிறோம், பெருமாள் நடக்கிறார் அப்படின்னா அந்த ஒரு அடி நகர்ந்துக்கும் பொழுது அதோடைய ரீங்காரமானது ரொம்ப கேட்கறது. ஏன்னா பூவில் இருக்கக்கூடிய தேனை சுவைச்சுண்டு இருக்கிற வரைக்கும் சப்தமே கிடையாது. அந்த பூவோடு சேர்ந்து அந்த வண்டானது அப்படியே உட்கார்ந்துட்டுருக்கும். இப்போ அது நகரணும் அப்படின்னும் பொழுது ஒரு ரீங்கார ஒலி அதுலேருந்து கேட்கறது. அந்த ஹுசிங் சவுண்டுன்னு சொல்லுவோம். வண்டுக்கு அந்த சவுண்ட், அந்த அந்த சப்தமானது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா பெருமாள் பிரயாணம் இப்போ கிளம்புறார். எதுக்காக அப்படின்னா தேவர்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய சத்ருக்களை அழிக்கிறதுக்காக கிளம்புறார் அப்படின்னா அப்போ ஒரு விஜயபேரிகைன்னு ஒன்று கொட்டுவா. அதாவது ராஜாக்கள்லாம் பிரயாணத்துக்கு கிளம்பும் பொழுது அல்லது யுத்தத்துக்கு கிளம்பும் பொழுது அப்போ ஒரு பேரிகை, ஒரு காகள வாத்தியம் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பேண்ட் மாதிரி பெரிய சவுண்டு இருக்கக்கூடிய ஒரு வாத்தியத்தால் பேரிகை முழங்குவா. இப்போ இந்த வண்டுகளோட சப்தமானது எப்படி இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி காகள வாத்தியம் மாதிரி இருக்குது அப்படின்னு சுவாமி சாய்க்கிறார். அதாவது பெருமாள் இப்போ கிளம்பும் பொழுது ஒரு ரீங்காரமானது கேட்கறது, நிறைய சவுண்டாக கேட்கறது. ஏன்னா அவ்வளவு வண்டுகள் அங்கே இருக்குது. அந்த பாதுகையை சுற்றி இருக்கக்கூடிய பூக்களை நம்பியே இத்தனை வண்டுகள் இருக்குது. அந்த வண்டுகள் எல்லாம் இப்போ ரீங்கார சப்தம் கேட்கறது. அந்த ரீங்கார சப்தம் எப்படி இருக்குன்னா பெருமாளோட விஜய யாத்திரைக்கு அது ஒரு காகள வாத்தியம் வாசிச்சா மாதிரி அந்த சப்தமானது இருக்குது. ஆக இது வரைக்கும் ஒரு பூவுக்கு இன்னொரு பூவோட சாமியமோ அல்லது சிவபெருமானோட தலையில் இருக்கிற கொன்றை பூவோட சாமியமோ
அல்லது சந்திரனோட சாமியமோ, அதாவது சிவபெருமானோட தலையில் இருக்கிற பூவானது சந்திரன் மாதிரி இருக்குன்ற சாமியமோ, அல்லது தங்க புஷ்பங்களோட சாமியமோ, இந்த மாதிரி பூக்களுக்கு இன்னொரு பூவோட சாமியம் சொல்லப்பட்டது. ஆனால் இந்த ஸ்லோகத்தில் ஒரு ஒலிக்கு இன்னொரு ஒலியோட சாமியம், சப்தத்துக்கு இன்னொரு சப்தத்தோட சாமியம் சொல்லப்படுறது. பூவை சுற்றி இருக்கக்கூடிய அந்த வண்டுகளோட ரீங்காரமானது எப்படி இருக்குன்னா காகள வாத்தியம் மாதிரி இருக்குது அப்படின்னு சாய்க்கிறேன். இப்போது இந்த ஸ்லோகத்துக்கு உத்தமூர் சுவாமி இன்னும் ஒரு அழகான ஒரு டைமென்ஷன் கொடுக்குறார். அதாவது என்ன அப்படின்னா, ஆழ்வார்கள் வண்டுகளுக்கு ஒப்பா சொல்லுவாள். ஏன்னா வண்டுகள் அப்படிங்கிறது ஆச்சாரியஸ்தானம்னு சொல்லுவாள். ஏன் ஆச்சாரியஸ்தானம் அப்படின்னா, இப்போ இந்த ஸ்லோகத்திலே எடுத்தப்பமே வண்டுகளுக்கு பூக்களை விட்டு பிரியறது அப்படின்றது ஒரு கஷ்டமான வேலை. பூவோடையே இருக்கிறது தான் அதுக்கு சந்தோஷம். ஆனால் பூவை விட்டு பிரியணும் அப்படின்னா அது ஒரு கஷ்டமான வேலை. அந்த பூவை விட்டு பிரியறதுன்ற கஷ்டமான வேலையை மட்டும் எடுத்துக்காம பெருமாளுக்கு காகள வாத்தியம் மாதிரி ஒரு ரீங்காரத்தை கொடுக்கறது அப்படின்னா அந்த வண்டுகளுக்கு எத்தனை ஒரு பரோபகார சிந்தனை இருக்குது அப்படின்னு எடுக்கிறார் உத்தமூர் சுவாமி. அதனால் எப்போவுமே வண்டுகளை நிறைய தூதெல்லாம் விடுவா. ஆழ்வார்களோட பாசுரங்கள்லாம் பார்த்தோன்னா கூட தெரியும், தனக்கு ஒரு ஆச்சாரியஸ்தானம் மாதிரி, தனக்கு ஒரு தோழி மாதிரி, அதுமாதிரி தூதெல்லாம் கூட விடுவா. அந்த மாதிரி இப்போ இந்த ஸ்லோகத்தின்படி வண்டுகளானது தமக்கு ஏற்படக்கூடிய அந்த உபதிரவத்தை கூட நினைக்காம, அதாவது தாம் பூவை விட்டு பிரியறோன்ற அந்த ஒரு கஷ்டத்தை கூட நினைக்காம பரோபகார சிந்தனையோட பெருமாளுக்கு ஒரு விஜய யாத்திரையாக இது அமையணுங்கிறதுக்காக காகள வாத்தியம் மாதிரி ரீங்காரம் பண்ணுறதுன்னா அப்போ அந்த வண்டுகளுக்கு எவ்வளவு ஒரு நல்ல சிந்தனை இருக்குது அப்படின்னு எடுக்கிறார். இப்போ இது யார் மாதிரி இருக்குது அப்படின்னா நம்ம ஆழ்வார்கள் மாதிரி இருக்குதுன்னு எடுக்கிறார். எப்படி ஆழ்வார்கள் மாதிரி இருக்குது அப்படின்னா, இப்போ ஆழ்வார்கள் இந்த 4000 நமக்கு கொடுத்துருக்காளே, இதுக்கு காரணம் என்ன? அவள் நினச்சான்னா அவள் பெருமாளுக்கு பாடிட்டோ அவள் முக்தி அடைஞ்சுட்டு அப்படி போயிருக்கலாம். ஆனால் அவளோட அந்த பரோபகார சிந்தனையினால தான் நமக்கு இந்த பிரபந்தங்கள் கிடச்சிருக்கு. ஆழ்வாரோட ஈரச்சொற்கள் நமக்கு கிடச்சதுமே அவளுடைய பரோபகார சிந்தனையினால தான். திருமாலை முழுக்க எடுத்து பார்த்தோன்னாலே தெரியும், அது எல்லா பாசுரமுமே அந்த மாதிரி தான் அது டைரக்ட் பண்ணியிருக்கும். நமனும் முத்கலனும் பேச நரகில் நின்றார்கள் கேட்க நரகமே சுவர்க்கமாகும் நாமங்களுடைய நம்பி அவனதூர் அரங்கமென்னாது அயர்த்து வீழ்ந்தழிய மாந்தர் கவலையுள் படுகின்றார் என்று அதனுக்கே கவல்கின்றேனே. இந்த பெருமாளை தெரிஞ்சுக்காம எப்பேற்பட்ட பெருமாள் இதெல்லாம் தெரிஞ்சுக்காம கவலையுள் படுகின்றார் என்று அதனுக்கே கவல்கின்றேனே, அதுக்காகவே நான் கஷ்டப்படுறேனே. இந்த திருமாலையில் எடுத்து பார்த்தோன்னா நிறைய பாசுரங்கள் அப்படி இருக்கும். கருவிலே திருவிழாதீர் காலத்தை கழிக்கின்றேரே, இந்த பெருமாளை தெரிஞ்சுக்காம இப்படி காலத்தை வீணாக்கறீங்களேன்னு நமக்காக ஒரு பரோபகார சிந்தனையோட இந்த குழந்தைகள்லாம் இந்த பூலோகத்தில் இன்னும் கஷ்டப்பட்டுருக்கே, இவாளுக்கு நல்ல கதி அடையறதுக்கு தெரியலையேன்னு எப்படி ஒரு சிந்தனையோட ஆழ்வார்கள் இருப்பாளோ, தனக்கு வர ஒரு கஷ்டத்தை கூட பொறுத்துண்டு அடுத்த வாழ்க்கை நல்லது நடக்கணும்னு நினைக்கிறாளோ, இந்த வண்டுகள் பூவை பிரியற அந்த வருத்தங்களை கூட விட்டுட்டு பெருமாளுக்கு காகளவாத்தியமாக இருக்கிறது அப்படின்ற அந்த பரோபகார சிந்தனையை பார்க்கும் பொழுது நமக்கு ஆழ்வார் நினைவு தான் வருகிறது அப்படின்னு உத்தமூர் சுவாமி சாய்க்கிறார். ஆக பெருமாளுடைய அந்த விஜய யாத்திரைக்காக பூவை சுற்றியுள்ள அத்தனை வண்டுகளும் ரீங்காரிக்கிறது எப்படி இருக்குன்னா காகளவாத்தியம் மாதிரி இருக்குன்னு சொல்கிற ஒரு அழகான ஸ்லோகமாக இது நமக்கு கொடுத்துருக்காரடியே. கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதி வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.